இல்லை 10 சீட்டு இல்லை, அவ்வளோதானே. யாராவது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகள் தயாராக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் ஜெயித்த அத்தனை பேர் கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறுகிறார்கள். நத்த விஸ்வநாதன் தலைமையில் செங்கோட்டையன் திமுகவில் அதிமுகவிலிருந்து 20 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுப்பதற்கான பேரம் நடந்துட்டு இருக்கு. எந்த குதிரை பேரம் நடந்தாவது இது போன்ற நபர்களை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குவதற்கும் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூராக மாற்றுவதற்கும் செங்கோட்டையன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படியும் விலை கொடுத்து வாங்கப்படுவார்கள். திராவிட இயக்கம் ஒழித்து துடைத்து எறியப்பட்டது. இதைத்தான் நீண்ட காலம் எல்லாம் எதிர்பார்க்க. இந்த திராவிட இயக்கம் ஒழிஞ்சு போகுமா அழிஞ்சு போகுமா? இதை விஜய் என்ற ஒரு திரைப்பட நடிகனை வைத்து துடைத்தெறியப்பட்ட வரலாறு. நீங்க உதயநிதியை தோற்கடிக்கப்பட்டிருப்பார். உதயநிதியை தாங்கி பிடித்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள். முஸ்லீம் வாக்குத்தான் உதயநிதியை காப்பாத்துச்சு. அவர் சேப்பாக்கம் இல்லாமல் கீழ்ப்பாக்கத்துக்கு வந்திருந்தாருன்னா, சேப்பாக்கம் கீழ்ப்பாக்கமாக மாறி இருந்தால் அவர் கீழ்ப்பாக்கத்தில் அட்மிட் ஆகிருக்க. அப்போ இந்த முதலியார் பையன் யாரு, சபரீஷன், ஓவர் பில்டப். காசை மூஞ்சியில் வீசி எறிஞ்சா எல்லா பையிலும் ஓட்டு போடுவான். காசை வாங்கி திமுக ஒழிச்சு விட்டான். திமுக காசை வாங்கிட்டு 10,000 கோடி ரூபா பண மூட்டைகளை வாங்கி கொண்டு திமுகவை ஒழித்த ஒரே வரலாறு தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி தொடரும். ஏன்னா திமுக அதிமுக போது அவ்வளோ விருப்பம் இருக்காங்க. ஆட்சி கவிழ்த்தால் மீண்டும் மெஜாரிட்டி வரும். ஆட்சி கவிழ்க்க மீண்டும் மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சூழலை 2 கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. அதனால் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல இணைந்திருக்க நபர் யாருன்னா, மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். நேற்று தேர்தலோட ரிசல்ட் வெளியே இருக்கு சார். அதுல விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதியில இருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது ஒரு வித்தியாசமான வெற்றின்ற மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. இல்லை 10 சீட்டு இல்லை, அவ்வளோதானே. யாராவது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுப்பதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகள் தயாராக இருக்கிறார்கள். திருமா தயாராக இருக்காரு. 10 சீட்டு வந்துருச்சு. ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கெல்லாம் இல்லை. வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்க போகிறோம் அந்த ஆட்சி நடத்துவதற்கு. இதுதான் விஜயுடைய டிமாண்டு. விஜய் அதை ஏற்றுக்கொண்டு ஆளுநர்கிட்ட ஒரு வாரம் தவணை கேட்டிருக்காரு. ஆமாம். இந்த தவணைக்குள் கூட்டணி கட்சிகளோடு ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் திமுக கூட்டணியில் ஜெயித்த அத்தனை பேர் கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியேறுகிறார்கள். காங்கிரஸ் வெளியேறுது, 2 கம்யூனிஸ்டுகள் வெளியேறுகிறார்கள், திருமாவும் வெளியேறுகிறார். அப்போது காங்கிரஸ் கூட்டணி தான் அதிக சட்டமன்ற உறுப்பினர். அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆட்சி நடத்தியாக வேண்டிய தேவை இருக்கு தாவேகாக்கு. அப்போ தாவேகா ஆட்சியை தொடர்வதற்கு அவர்களுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அல்லது அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளுகிற ஆதரவு கிடைத்தால் இந்த அரசியல் ஒரு எதிர்பாராத திருப்பம். எப்படி திமுக அதிமுக இல்லாத ஆட்சி, 67 திமுக வந்து ஆட்சி, 77 அதிமுக ஆட்சி, தொடர்ந்து 2 பேரும் தான் ஆட்சி. இந்த 2 பேருடைய ஆட்சியும் இல்லாமல் ஒரு புது வரவு 26 நடப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தான். அந்த அரசியல் மாற்றத்தை தமிழக மக்கள் மிகப்பெரிய இது வந்து ஒரு தலித் புரட்சியனே சொல்லலாம். நீங்கள் பல இடங்களில் திமுக அதிமுக ஜாதி அணுகுமுறையோடு அணுகிறது. இப்போ அதை உடைப்பதற்கு யாராவது ஒரு கட்சி வருமா, தலைவன் வருவானா, திமுகவுக்கு மாற்று, அதிமுக மாற்று. இதுதான் இந்த மாற்றம் தான் இப்போ நடந்திருக்கு. இந்த மாற்றம் தொடருமானால் தமிழ்நாடு உண்மையாகவே ஒரு பெரிய சமூக மாற்றத்துக்கு தயாராகும். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து தாவேகாக்கு ஆதரவா போக போறாரு சொல்றீங்க, அது உண்மைதானா சார்? அது எதனால அவர் அங்கிருந்து தாவேகாக்கு வர போறாரு? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் எந்த பலனும் இல்லை. திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கலை. அப்போ ஆட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி யார்? விஜய் தான். அப்போ அதற்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் தன்னுடைய அரசியலை மேலும் வளர்த்து கொள்வதற்கு ஒரு
பிளாட்ஃபார்ம், ஒரு மேடை கிடைக்கும்னு நம்புறாரு. அதிமுகவை சேர்ந்த வேலுமணி அவர்கள் வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ண போறதா சொல்றாங்க. அப்ப அவர் தான் துணை முதலமைச்சரா இருப்பாரா சார்? இல்லை, அந்த செய்தி தவறானது. அவர் அதிமுக விட்டு உடைக்கலாம் மாட்டார். நத்த விஸ்வநாதன் தலைமையில் செங்கோட்டையன் திமுகவில் அதிமுகவிலிருந்து 20 சட்டமன்ற உறுப்பினர்களை எடுப்பதற்கான பேரம் நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. செங்கோட்டையன் பழைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அவர் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. எந்த குதிரை பேரம் நடந்தாவது அவருக்கு அந்த தேவை இருக்கு. இப்போ அதை விஜய் செங்கோட்டையன்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ செங்கோட்டையனுக்கு பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கு பல பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர்களாக தெரியும். ஏன்னா நீண்ட நாள் அரசியல் இருந்தவர். நீங்கள் விஜய் கட்சியினுடைய திருநெல்வேலி வேட்பாளர் முருகனே ஒரு கான்ட்ராக்ட் தான். ரோடே போட மாட்டார், ஆனால் பில் எடுத்துருவார். பல கோடி வச்சுருக்கார். படித்துறை முருகன் சாதாரண நபர் தான், இன்றைக்கி 1000 கோடி வச்சுருக்கார். இது போன்ற நபர்களை பயன்படுத்தி கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குவதற்கும் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூராக மாற்றுவதற்கும் செங்கோட்டையன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படியும் விலை கொடுத்து வாங்கப்படுவார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திரும்ப 3 பேர் போனால நீங்கள் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துடுவாங்க. அப்படி வந்துவிட்டால் அது தாவேக ஆட்சி கவிழாமல் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடரும். இந்த ஆட்சி தொடரும். ஏன்னா திமுக அதிமுக போது அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க. ஆட்சி கவிழ்த்தால் மீண்டும் மெஜாரிட்டியாக வருவார். ஆட்சி கவிழ்க்க மீண்டும் மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சூழலை 2 கட்சிகளும் செய்ய மாட்டாங்க. திமுகவும் செய்யாது, அதிமுகவும் செய்யாது, மற்ற யாரும் அந்த செய்ய மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக தாவேக ஆட்சி தொடரும். கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு 5 ஆண்டு காலத்தை அது முழுமை பெறும். இது எல்லாமே பாஜகவோட திட்டமா சார்? என்ன திட்டம்? இந்த கூட்டணி அதான் இவங்க கூட இதுல பாஜக ரோலே இல்லைம்மா. ஏன்னா பாஜகவே இங்கே ஜெயிக்கலையே. பாஜகவே இங்கே பெரிய அளவில் வெற்றி பெறலையே. பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவினுடைய ரோல் பெரிய ரோல் தான். ஆனால் இப்போ இல்லை. பாஜகவை பொறுத்தவரை இங்கே துணை இந்த தேர்தலில் சீமான் காணாமல் போயிட்டார், விசிக காணாமல் போயிடுச்சு, பாஜக காணாமல் போயிடுச்சு, அமமுக காணாமல் போயிடுச்சு, திமுக பல பேர் இப்போ முகவரியே இல்லை, அட்ரஸே இல்லை. மக்களுடைய கோபம் திமுக அதிமுகவோடு நிற்கலை. எங்கே போயிருக்கு? சீமான் வரைக்கும் போயிருக்கு. இல்லை இந்த சுனாமியில் தப்பித்த ஒரே ஒருவர் வேல்முருகன் தான். வேல்முருகன் தமிழர் வாழ்வுரிமை கட்சி உங்கள் சாவகாசம் வெளியே போயிட்டார். அதனால் அவர் ஒரு மரியாதைக்கு உரியவராக போற்றப்படுவதற்கு போவாக அவர் பார்க்கப்படும். ஏன்னா பாஜக பின்னணி இருக்கு விஜய் அவர்களுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால பாஜகவோட தலையீடு இதில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குல்ல சார்? இல்லைம்மா, அது மனநோயாளிகள் பாஜக இருக்குங்குவான், அப்புறம் கொஞ்சம் காங்கிரஸ் இருக்குங்குவான், அப்புறம் புட்டின் உள்ளே இருக்காருன்னுவான், ட்ரம்ப் ஏதாவது கொஞ்சம் தொலைபேசியில் தொடர்பில் இருக்காருங்குவான். அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. மக்கள் திமுகவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணால், அதிமுக ஒழிக்கணும்னு முடிவு பண்ணால், யார் வேட்பாளர் பணத்தை வாங்கிட்டு திமுக கூட செட்டில் ஆகிட்டான், அவனெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டான். பணம் கொடுத்து போனால் தோற்று போயிட்டான். பணம் கொடுத்த திமுக அதிமுக பூரா டெபாசிட்டே போச்சு. திமுக அதிமுக பணத்தை வாங்கிட்டு ஒளிஞ்சு கிடந்த தாவேகா பூரா எம்எல்ஏ ஆகிட்டான். இது எப்படி ஒரு அரசியல் மாற்றம் பாருங்க. திராவிட இயக்கம் ஒழித்து துடைத்து எறியப்பட்டது. இதைத்தான் நீண்ட காலம் எல்லாம் எதிர்பார்த்தோம். இந்த திராவிட இயக்கங்கள் ஒழிஞ்சு போகுமா, அழிஞ்சு போகுமான்னு. இதை விஜய் என்ற ஒரு திரைப்பட நடிகனை வைத்து எந்த தந்தை பெரியாரை, இந்த திரைப்பட நடிகர்களை வைத்து பெரியாரை காலி செய்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினாரோ, அறிவே இல்லாத அண்ணாதுரை, அவருக்கு பேர் அறிஞர். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு நடிகரால் துடை தெரியப்பட்ட வரலாறு திரும்பி இருக்கு. நீ எதை விதைக்கிறாயோ அதான் விளையும், பைபிளில் சொல்லுவான். நீ அதைத்தான் நீ அறுவடை பண்ணணும். இப்போ எப்படி தந்தை பெரியாருடைய சித்தாந்தை வேதாந்த கொள்கைகளை, சமூக நீதியை துடை தெரிவதற்கு சினிமா வச்சு பண்ணீங்க. தம்பி தங்க முகத்தை காமி இந்த மக்களை ஏமாற்றிக்கிறேன். யாரை? எம்ஜிஆரை காமிச்சு. எம்ஜிஆர் புனிதன் புத்தனை ஏமாற்றாமல் மக்களோடு வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆனால் அதற்கு பின்னால் வந்த பூரா
மக்களை கொள்ளையடித்து பல ஆயிரம் கோடியை சேர்த்து கொண்டவர்கள் தான். அப்போ அதே திராவிட இயக்கம் யாரால் அழியுது? ஒரு நடிகனால் முடித்து வைக்கப்படுகிற வரலாறு மீண்டும் வருகிறது. விஜய்க்கு பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் அடிப்படுது சார். யார் சார் விஜய் இயக்குறா? விஜயை அவர் கார் டிரைவர், கார் ஓட்டிட்டு போவார். சமையக்காரு சமைச்சு கொடுப்பாரு. தோட்டக்காரு செடிக்கு தண்ணி ஊற்றுவார். இவர்கள் தான் அவரை இயக்குகிறார்கள். பொண்டாட்டி கூட இல்லை, பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுச்சு. சங்கீதா, மகன் சூசன் சஞ்சய், திவ்யா, சாஷா எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா அப்பாவும் பெசநகர் போயிட்டாங்க. அவர் பனையூர் இருக்கார். வேறு யார் இயக்க போகிறா? சமையக்காரன் சமைச்சு கொடுத்தா சாப்பிடுவார். இதுதான் அவரை இயங்குவதற்கான அத்தனை சக்திகளும் கிடைக்கிறது எதில்? சாப்பாட்டில் தான். அதனால் அதுதான் அவர்கள் தான் இயக்குகிறார்கள். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுகவோட நிலைமை என்ன சார் ஆகும்? 5 வருஷம் அதிமுக இலவு காத்த கிளியாக காத்திருக்கணும். இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணணும். இந்த ஆட்சியை நீங்கள் தோண்டி துருவி அடிக்கணும். அடிக்கலைன்னா மீண்டும் 5 வருஷம் கழித்து இலவு காத்த கிளி அப்படியே இதே 50 சீட்டு தான் வரும். திமுக 70 சீட்டு தான் வரும். ஒருவேளை திமுக அண்ணா 2 கட்சியை கலைச்சிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்து வேணால் ஆட்சி அமைக்கலாம். அங்கே எம்ஜிஆர் படம் இருக்கும், கருணாநிதி படம் இருக்கும், ஜெயலலிதா படம் இருக்கும், கருணாநிதி படம் இருக்கும், ஸ்டாலின் படம் இருக்கும், எடப்பாடி படம் இருக்கும். இப்படி ஒரு அரசியல் வந்தால் தான் இந்த விஜயுடைய அரசியல், திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியலை நடத்த முடியும். கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் பதவியில இருக்கும் போதே தோத்து போயிருக்காரு. அது ரொம்ப பெருசா பேசுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்ற மாதிரி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லம்மா, அதாவது திமுகவே தோக்கும்போது ஆடிக்காத்துல அம்மியே பறக்கும்போது குளவிக்கலெல்லாம் எந்த மூளை? நீங்க இதில் நீங்க உதயநிதியை தோற்கடிக்கப்பட்டிருப்பார். உதயநிதியை தாங்கி பிடித்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள். முஸ்லீம் வாக்கு தான் உதயநிதியை காப்பாத்துச்சு. அவர் சேப்பாக்கம் இல்லாமல் கீழ்ப்பாக்கத்துக்கு வந்திருந்தாருன்னா, சேப்பாக்கம் கீழ்ப்பாக்கமாக மாறி இருந்தால் அவர் கீழ்ப்பாக்கத்தில் அட்மிட் ஆகிருக்க வேண்டியதுதான். கீழ்ப்பாக்கம் யாரெல்லாம் அட்மிட் ஆவாங்கன்னு தெரியுமில்ல? அங்கே அப்படி ஆகாமல் தற்காத்தவர்கள் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் தான். குத்து குத்தாக ஓட்டு போட்டோம். இதுதான் முஸ்லீம் வாக்காளர்கள் எங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்களோ அங்கு நிற்க தெரியாத, அரசியல் தெரியாத நபர் தான் ஸ்டாலின். துறைமுதல்னு இருக்கலாம், ஜெயிச்சிருப்பார். முதலமை. அப்போது இந்த முதலியார் பையன் யார்? சபரீஷன் ஓவர் பில்டப். காசை மூஞ்சியில் வீசி எறிஞ்சால் எல்லா பையிலும் ஓட்டு போடுவான். காசை வாங்கி திமுக ஒழிச்சு விட்டான். திமுக காசை வாங்கிட்டு 10,000 கோடி ரூபா பண மூட்டைகளை வாங்கி கொண்டு திமுகவை ஒழித்த ஒரே வரலாறு தமிழ்நாட்டில் தான். 10,000 கோடி, 10 கோடி, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 5000, 10,000 கோடியை வாங்கி கொண்டு திமுகவை ஒழித்த வரலாறு தமிழ்நாட்டில் தான். இந்த முதலியார் பையன் ஐடி படித்த பையன் அத்தனை பேரும் ஐடியாவை நினச்சிட்டான். அத்தனை பேரும் ஐபி ஆக்கி விட்டான். இதுதான் நடந்தது. தமிழ்நாட்டில் இரட்டை இன்ஜின் ஆட்சி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு இன்ஜினே ஓட மாட்டேங்குது, அப்போங்க ரெட்டை இன்ஜின். அதெல்லாம் பாஜக சிஸ்டம். அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, காலமே இல்லை. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கும். தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே தற்கூரி கூட்டம், அணில் கூட்டம், அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களோட பவரை இந்த எலெக்ஷன்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் பெருமையா சொல்லிக்கிறாங்க சார். அதை பத்தி கொஞ்சம். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வரும்போது எம்ஜிஆர் ரசிகர்களை பூரா விசில் அடிச்சா குஞ்சில் தான் சொல்லுவோம். சினிமா தேட்டர் விசில் அடிப்பானுங்க. அவர்கள் பூரா இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். இப்படி ஆகலையா? அதனால் மக்கள் அதிகாரத்துக்கு யாரை அனுப்புகிறார்களோ அவர்களெல்லாம் தலைவர்கள். அப்படி தான் திராவிட இயக்கத்தில் பல தலைவர்கள் உருவானார். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.